ஐபிஎல் ஒரு சீசன்ல அதிக ரன் அடிக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில 2008 இருந்து 2024 வரைக்கும் யார் யார் ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துறோம். நான் கூட இது எல்லாருக்குமே தெரியும், எதுக்கு போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லிஸ்ட் பார்க்கும்போது தெரியாத ஆச்சரியமான விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நான் உள்ள சொல்றேன். 2008 ஷான் மார்ஷ் ஐபிஎல்லே முதல் முறையா ஆரஞ்சு கேப் அவார்டு வாங்கின பிளேயர்னா அது ஷான் மார்ஷ் தாங்க. இதுக்கு முன்னாடி இவர் இன்டர்நேஷனல் மேட்சஸே விளையாண்டதில்ல. ஐபிஎல் தான் இவருக்கு மிகப்பெரிய மேஜர் டோர்னமெண்டா இருந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்ல வெறும் 11 மேட்ச் மட்டும் ஆடி 616 ரன்களை குவிச்சிருந்தாரு. கன்சிஸ்டன்சியா ஆடி 5 ஆஃப் செஞ்சுரியும் ஒரு செஞ்சுரியும் ஃபர்ஸ்ட் சீசன்லயே அடிச்சிருந்தாரு. 2009 மேத்யூ ஏடன் சிஎஸ்கேக்காக பிறந்தெடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் 2009 ஆண்டு 12 போட்டிகள்ல 572 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 144 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருந்தாரு. 2010 சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆரஞ்சு கேப் அவார்டை 15 மேட்ச்ல 618 ரன்கள் அடிச்சு இந்த சீசன்ல இவர் வாங்கி இருந்தாரு. ஆரஞ்சு கேப் வாங்கின முதல் இந்திய பிளேயர் அப்படிங்கிற சாதனையும் இவர் படைச்சிருந்தாரு. 2010 கிறிஸ் கெயில் ஆர்சிபிக்காக ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா உள்ள வந்த இவர் பொளந்து கட்டினாரு. அந்த ஒரு சீசன்ல வெறும் 12 மேட்ச் மட்டுமே ஆடி 608 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 2 செஞ்சுரி போட்டிருந்தாரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 183. 2012 மறுபடியும் கிறிஸ் கெயில் தான் அடிச்சிருந்தாரு. ஆர்சிபிக்காக இவர் இந்த முறையும் சூப்பரா ஆடி இருந்தாரு. 15 மேட்ச்ல 733 ரன்களை கோச்சிருந்தாரு. 2013 மைக்கேல் ஹெஸி சிஎஸ்கேக்காக இந்த வருஷம் இவர் சிறப்பா ஆடி 733 ரன்களை வெறும் 16 போட்டிகளை கோச்சிருந்தாரு. 2014 ராபின் உத்தப்பா இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கேப் வாங்கினவங்களுடைய எந்த டீமுமே ஃபைனல்ல கப் அடிச்சதே கிடையாது. ஆனா அந்த ஒரு கர்சை இவர் மாத்தி இருந்தாரு. இவர் இந்த சீசன்ல 16 போட்டிகள்ல 660 ரன்கள் அடிச்சு கேகேஆர் அந்த சீசன்ல கப் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. 2015 டேவிட் வார்னர் எஸ்ஆர்எச்காக ஆடி 14 மேட்சஸ்ல 562 ரன் அடிச்சிருந்தாரு. ஆரஞ்சு கேப் வாங்கினவங்க லிஸ்ட்லயே இதுதான் குறைவான ரன்களா அடிக்கப்பட்ட சீசன். 2016 விராட் கோலி யாராலையும் தோற்கடிக்க முடியாத 973 ரன்களை இந்த சீசன்ல தான் அவர் அடிச்சாரு. 16 மேட்ச்லயே இந்த சாதனை பண்ணியிருந்தாரு. அவருடைய ஆவரேஜ் அந்த சீசன்ல 81. இந்த சாதனையை யார் முறியடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2017 டேவிட் வார்னர் போன சீசன்லயே 800 ரன்கள் மேல அடிச்சு விராட் கோலிக்கு இரண்டாவது இடத்துல இவர் இருந்திருந்தாரு. இந்த சீசன்லயுமே சிறப்பா ஆடியவர் 641 ரன்கள் அடிச்சு இரண்டாவது முறையா ஆரஞ்சு கேப்பை வாங்கி இருந்தாரு. 2018 கேன் வில்லியம்சன் எஸ்ஆர்எச்ல டேவிட் வார்னர் ஒரு பேனால வெளியே போயிருந்ததால எஸ்ஆர்எச் யார் காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தப்போ கேன் வில்லியம்சன் உள்ள வந்து 735 ரன்கள் அடிச்சு அந்த டீமை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. 2019 டேவிட் வார்னர் பேனுக்கு அப்புறம் திரும்ப வந்தவர் மான்ஸ்டரா மாறி வந்திருந்தாரு. எஸ்ஆர்எச்காக இந்த சீசன்லயும் சூப்பரா ஆடி 12 மேட்ச்ல 692 ரன்களை குவிச்சு எடுத்திருந்தாரு. மூணாவது முறையா ஆரஞ்சு கேப் வாங்கி இருந்தாரு. இந்த சாதனையை இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. அப்படியாக 3 தடவை ஆரஞ்சு கேப் வாங்கின ஒரே வீரர் அப்படிங்கிற சாதனையை இவர் வாங்கி இருந்தாரு. 2020 கேஎல் ராகுல் கிங்ஸ்லாந்து பஞ்சாப்காக தனியாளா போராடி அந்த சீசன்ல 670 ரன்களை இவர் அடிச்சிருந்தாரு. 2021 ருத்ராஜ் கேக்வாட் இளைஞரா இவர் அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த சீசன்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. 635 ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு கேப் வாங்கி இருந்தாரு. இவருக்கு இரண்டாவது இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாரு. அவருக்கும் இவருக்கும் 2 வித்தியாசம். 2022 ஜோஸ் பட்லர் 4 செஞ்சுரி 4 ஆஃப் செஞ்சுரி அடிச்சு இந்த சீசன்லயே கலக்கி எடுத்திருந்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடி 863 ரன்களை இந்த சீசன்ல இவர் குவிச்சிருந்தாரு. 2023 சுப்மன் கில் குஜராத் டைட்டன்ஸ்க்காக சூப்பரா ஆடி 3 செஞ்சுரி 4 ஆஃப் செஞ்சுரி அடிச்சு கன்சிஸ்டன்சியா இருந்ததோட 890 ரன்களை குவிச்சு ஃபைனல் வரைக்கும் ஜிடிஏ இவர் கூட்டிட்டு போயிருந்தாரு. 2024 விராட் கோலி இரண்டாவது முறையா ஆரஞ்சு கேப்பை இவர் வாங்கி இருந்தாரு. 2 தடவை ஆரஞ்சு கேப்பை வெறும் 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் விராட் கோலி. ஆர்சிபிக்காக இந்த வருஷமும் சிறப்பா ஆடி 741 ரன்களை 15 போட்டிகளிலே அடிச்சிருந்தாரு. என்னடா சொன்னாம ஃபார்ம் இல்லாத கோலியா? அந்த ஃபார்ம் இல்லாத கோலி தான் 2024 ஆரஞ்சு கேப் வாங்கினான்னு போய் சொல்லுப்போ.